ஹலோ, நான் எம்டி பேசுறேன். சானியா ரெக்கமெண்ட் பண்ணி 2 பேர் நம்ம சேனல்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அவங்க உங்களை பார்க்க வருவாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் நம்ம ஸ்டுடியோல உள்ள எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுங்க. அங்க ஏதாவது கூட்டுற வேலை, பெருக்கிற வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு கொடுங்க. ஆமா, நம்ம டிவில புது ப்ரோகிராம் பண்றதா சொன்னோமே, புதுசா ஏதாவது ஐடியா கிடைச்சதா? 24 மணி நேரம் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சார். எந்த ஐடியாவும் சிக்க மாட்டேங்குது. நீங்களா ஏன் நிக்கிறீங்க? போய் வேலையை பாருங்க. போங்க போங்க சார். நாங்க போறோம் சார். ஆனா நாங்க கூட்டி பெருக்கிறதுக்காக வரல சார். ஏடிவியோட புகழ பெருக்கிறதுக்காக வந்தோம். பட் நீங்க என்னன்னா சார் ஆக்சுவலா சொல்லுங்க சொல்லுங்க, மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்காதீங்க, ஓபனா சொல்லுங்க. கரெக்டா பேசுவாங்க சார். சார் ஒரு நல்ல டிஃபரெண்டான ப்ரோகிராம் செட் பண்ணி இவர்கிட்ட சொன்னேன் சார். இவர்தான் ஏடிவி ஒரு பீத்த டிவி, அங்க வேண்டாம் பேசாம பி டிவிக்கு வித்துலான்னு சொன்னார் சார். ஆமா, இந்த ஆள நமக்கு தெரியவே தெரியாது, ஏன் மாட்டி விட்டீங்க? நம்ம ஒரு பதவிக்கு வரணும்னா நம்மளுக்கு திறமை இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, ஏற்கனவே அந்த பதவியில் இருக்கிறவன காலி பண்ணும், அதான் முக்கியம். சார் உங்களை பத்தி கூட ஒண்ணு சொன்னாரு சார். குறுந்தாடி அமிதாப் பச்சன் வச்சா கோடீஸ்வரர் மாதிரி இருப்பாரு, நீங்க வச்சீங்கன்னா பிச்சைக்கார மாதிரி இருப்பீங்கன்னு சொன்னாரு. ஐயோ, 2 பேரும் ஏன் இப்படி ஐயோ, பிஹேவ் வாய் பண்றீங்க? வச்சுட்டு சும்மாரு பேசினா எங்க பிடிக்கிறாரு பார்த்தல. சார் நீங்க லேட்டா கல்யாணம் பண்ணி லேட்டஸ்டா குழந்தை பெற்றவர் தான் சார். அதுக்கு காரணம் கூட நீங்க இல்லையாமா சார். இந்த சேன சித்த வைத்தியர்கிட்ட நீங்க வாங்கி சாப்பிட்டு சிட்டுக்குருவி லேகிதான் சொல்றாரு சார். சார் கரெக்டா புடிச்சாங்க சார், கரெக்டா அடிச்சிட்டாங்க சார். இதே ரேஞ்சில போச்சுன்னு வச்சுங்க, பார்லிமெண்ட்ல குண்டு வச்சது நானு, பாம்பேல தொடர் குண்டு வச்சது நானு, அப்பு சலீம் கூட தொடர்பு இருக்கு. அவளை ஏன் சார் காந்தி சுட்டு கொண்டானே கோட்ஸே, அவ தாத்தான்னு கன்ஃபார்ம் பண்ணி என் பரம்பரையே காலி பண்ணுவான் சார். நல்லா இருக்குடா. வரேன் சார், நான் வரேன். எப்படா சார் சார் நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க சார். அவருக்கு இந்த வேலையை விட்டு போறத பத்தி கவலையே இல்ல சார். ஏன்னா வெளியில பி டிவியோட பென்ஸ் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கு சார். நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் சார். ஓகே ஃபைன். நீங்க என்ன ப்ரோகிராம் பண்றதா சொன்னீங்களே, அது என்ன? இப்ப தமிழ்நாடு பூரா டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறது அந்த கலெக்டரோட மர்டர் தான். எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் அந்த மர்டரை பத்தினது தான். அந்த கலெக்டரோட பேர் அறிவுக்கரசன். இதுவரைக்கும் 6 மாசத்துக்கு மேல எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒர்க் பண்ணது கிடையாது. ஏகப்பட்ட ஊழல் பண்ணிருக்காரு, எக்கச்சக்கமா பணம் சம்பாதிச்சிருக்காரு. அவருக்கு எதிரிகள் ஜாஸ்தி. அதனால இந்த கொலையில பல பேர் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு சார். அந்த சீக்ரெட்டை கண்டுபிடிச்சு நாங்க பண்ண போற விஷயம் தான் இந்த ப்ரோகிராமோட ஹைலைட். எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க சார். ப்ரோகிராமோட ஐடியா கூட புதுசா இருக்கு. ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார். அந்த ப்ரோகிராம்க்கு என்ன பேர் வைக்க போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன காலை அடக்குவாருன்னு பார்த்தா குப்பரை உடந்து கும்பிட்டு போறாரு. பொறுத்திருந்து பாருங்க என்ன செய்ய போறாருன்னு. இந்த கையில பெரம்பல எடுக்கிறாரு. அவர் என்ன ஸ்கூல் வாத்தியாரா? ஐயோ, கீழே இருக்குது கிள்ளிங்க, கையில இருக்கு தாண்டிங்க. 25 வருஷமா கிள்ளினா எங்க அண்ணன் தாங்க. தாண்டு எடுத்து ஒரு சுழட்டி கிள்ளி அடிக்கிற அழக பாக்குறதுக்கு வண்டி கட்டிக்கிட்டு வருவாங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு விளையாட்டு. இதை பாக்குறதுக்கு இவ்வளவு கூட்டம் வேற. கிள்ளி ஓ மண்டையத்தா கிள்ளி பாத்துச்சா? கொடுத்து வச்ச பயபலடா. இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? வாயை திறந்து பேசுப்பா. நீ ஆம்பளைங்கிறது உண்மையா இருந்தா மூக்க தூக்கி வச்சு கொடூரமா அவனை பார்த்து பேசு. நீ ஆம்பளைங்கிறது உண்மையா இருந்தா, நீ வேட்டி கட்டி இருக்கிறது உண்மையா இருந்தா, உன் முகத்துல மீச முளைச்சது உண்மையா இருந்தா, இவன் என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அவன் உன் நெத்தியில இருந்து ஒரே ஒரு சூட்டு ரத்தத்தை தான் எடுத்தான். நீயும் பதிலுக்கு ஒரு சூட்டு ரத்தத்தை தான் எடுக்கணும். நிறுத்து. அவங்கிட்ட இருக்க ஆப்ப பிடுங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? தம்பி, ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. அதுக்காண்டி இந்த மாதிரி விஷ கிருமிகள் பேச்ச கேட்டு வீணா போயிடாத. அப்புறம் இன்னொரு விஷயம், விளையாட்டா நினைச்சுக்க. கோவப்பட்டு கொலைக்கசாயி கோர்ட்டு ஜெயில போயிட வேண்டாம். அது நம்ம 2 பேருக்குமே நல்லது இல்ல. சரியா? உன் டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். நானும் விளையாட்டாவே எடுத்துக்கிறேன். ஆனா கில்லி இல்ல, கிரிக்கெட். உங்க ஊருக்கு எங்க ஊருக்கு ஒரு மேட்ச் வச்சுக்குவோம். அதுல நாங்க தோத்துட்டா உங்க ஊரையே பிரிக்கி சுத்தம் பண்றோம். அப்ப எங்க ஊர் இனிமேல் சிங்கப்பூர்ரா. நீங்க தோத்துட்டா அத அப்புறம் பேசிக்கிறோம். என்ன அப்புறம் பேசிக்குவோம். இப்ப சொல்லியா? என்னமா அப்ப இப்படி பேசுற? அவன் என்ன டிஸ்கஷன்? ஒண்ணுலமா இவன் ஜெயிச்சா என்ன தரலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான்.
என்ன வேணாலும் குடுக்கறேன்னு சொல்லுங்க மாமா. என்ன வேணாலும்னா என்ன வேணாலும். என்ன வேணாலும் என்னன்னு கேளியா? என்ன வேணாலும் இல்லடா, என்ன வேணாலும். எங்க ஊர் பொண்ணை தரப்பா. வேட்டிக்கு கரை முக்கியம், போட்டிக்கு கௌரவம் முக்கியம். டேய், நீ போட்டியில ஜெயிச்சுட்டா எங்க ஊரு ராஜேஸ்வரிய இந்த பச்சை கிளிய அப்படியே கொத்திக்கிட்டு பறந்து போடா. பின்னால வந்தா செருப்ப கொண்டு ஏறிடா. இதான் பந்தயம், பேச்சு மாறக்கூடாது. அடடடடடா. எங்க ஊர்க்காரனுக்கு மூக்கு வேணா முன்ன பண்ண இருக்காங்கடா. ஆனா நாக்கு என்ன மாதிரி ஒரே லென்த்தாட்டா இருக்கு. பாத்திரலாம் என்ன லென்த்னு பாத்திரலாம். வாடா வரையா போடா போடா, போட்டியில சந்திப்போம்டா. பேசுறான் பாரு பேச்சு. பேசுறா நாய்க்கு வந்ததை பேசுறதா? என்னப்பா திடீர்னு ஒரு கவனம் பூரா ஹேருக்கு போயிடுச்சு. எனக்கு சின்ன பிள்ளைல அப்படித்தான். அது ஒரிஜினல் பா, கோப்பா இல்ல. கோப்பா பத்தி பேசுறா, உனக்கு ஏன் கோவம் வருது? அதுக்காக அடிக்கலடா. வேற இருக்கு. உனக்கு மான ரோசம் பட்டா ஓ வீட்டு பொண்ணை வச்சு நீ பந்தயம் கட்டு, இந்த பொண்ணை வச்சு எப்படி நீ பந்தயம் கட்டலாம்? எங்க வீட்டுல எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்கல்ல. அதுக்காக ஏன் வீட்டு பொண்ணை வச்சு நீ பந்தயம் கட்டுவியா? அது மட்டும் இல்லாம அவன் ஏதோ கிரிக்கெட்டுங்கிறான், நீ பாட்டுக்கு மண்டை ஆடுற. கிரிக்கெட் பத்தி உனக்கு கட்டுறாது. கேம பத்தி கேட்டு கேவலப்படுத்தாத. என்ன பெரிய கிரிக்கெட்? 14 பேர் சேர்ந்து ஒரு பந்தை எத்திக்கிட்டே போய் ஒரு கம்பிக்குள்ள கோல் போடுறதுக்கு பேர் தானே கிரிக்கெட். மறுபடியும் மோனண்டா. எதுக்கு இப்ப திடீர்னு நீ ஓட்டுற? கிரிக்கெட்டுங்கிற அது இல்ல ராசா. இப்படியே ஒரு பந்தை தட்டிக்கிட்டு போய் மேல வளையத்துல ஒரு வலை தொங்கிட்டு இருக்கும்ல, அதுக்குள்ள போடுவாங்க. அதுக்கு பேரு தான் கிரிக்கெட். நான் சொல்றதா உண்மை. நான் சொல்றதான உண்மை. நான் சொல்றதா உண்மை. எஜுகேட்டட் ஐயோ, ஃபேமிலி கிட்ட நீங்க போய் 2 பேர் சொல்றது தப்பு. கிரிக்கெட்னா அது கிடையாது. கிரிக்கெட்னா என்னன்னு நான் சொல்றேன். அப்ப நாங்க 2 பேரும் சொன்னது கிரிக்கெட் இல்லையா? கிடையாது. அப்ப கபடியா? ஷோ. கிரிக்கெட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆளு ரெடி, பேட் ரெடி, பால் ரெடி. அப்புறம் நான் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே? முட்டாள். ஏன்? ஒரு டீமுக்கு 11 பேர் வேணும் ராஜேஸ்வரி சொல்லிருக்கான். நம்ம 2 பேர் தான் இருக்கோம். பாக்கி 9 பேருக்கு நம்ம எங்க போறது? நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்மள விட கேடு கட்ட முட்டாளா இருக்கான். நம்ம மீதி 9 பேரை சேர்த்து எப்படித்தான் ஆட்டத்துல ஜெயிக்க போறோம்னு தெரியலையே. அப்படி நான் ஒரு நல்ல ஐடியா. நாய் பிடிக்கிற வேற ஒண்ணு வாடகைக்கு எடுக்கிறோம். ஒரு 4 தெருவை 2 பேரும் சேர்ந்து லோ 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 லோன்னு சுத்துறோம். நறுக்கா 9 பேரை செலக்ட் பண்ணி தூக்குறோம், ஜெயிக்கிறோம். எத்தனை வருஷமா சாணி எறியுது? 7 தலைமுறையா. எங்க குல தொழிலே அதுதான். எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் செவத்துல போய் பள்ளி மாதிரி பளிச்சுன்னு ஒட்டிக்க. சாணிக்கு பதிலா பந்தை கொடுத்தா எறிவியா? எரிவேன். ஆனா சாணியில முக்கி தரணும். அப்பதான் அந்த வாசத்துல வேகமா எரிய முடியும். இந்த பாரு, அப்படி எல்லாம் தர முடியாது. அப்ப எரிய முடியாது. அப்ப பேட்டால எடுத்து மண்டையில இருப்பா போடு. இருப்பா இருப்பா எரியறேன். அங்க செவரெல்லாம் இருக்குமா? உனக்காண்டி கிரவுண்டுக்கு நடுவுல செவரா கட்ட முடியும்? என்ன சின்ன பந்தமா பத்தி இருக்க ராஸ்கல். சரி, உன் பேர் என்ன? சங்கிலி. இன்னையில இருந்து உன் பேர் சங்கிலி. கங்குலி. எருமைக்கு பிறந்த எருமை. 7 கழுத வயசாகி போச்சு, இந்த நடு ரோட்ல டயரை ஒட்டிக்கிட்டு வெக்கமா இல்ல? இதுல என்னங்க வைக்க? எனக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாடி இருக்கேன். பக்கத்துல எங்க அப்பா கூட இதுதான் ஓட்டிட்டு இருக்கான். இது எங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி விளையாட்டு. சரி, அதை விட உன் தலை மாதிரி அங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு. அங்க இந்த கிரிக்கெட் மட்டும் உங்ககிட்ட கொடுத்தோம்னா இதே மாதிரி நீ பந்து அடிப்பியா? சரி, நீங்க சொல்ற மாதிரி நடிக்கிறேன். ஆனா நான் கேக்குறதுல நீங்க வாங்கி தரணும். என்ன 50 ஏக்கர் தோட்டம் வேணுமா? அது இல்லைங்க. 4 கிரவுண்ட்ல வீடு வேணுமா? அது இல்லைங்க. ஹோண்டா சிட்டி கார் வேணுமா? ஐயோ, அது இல்லைங்க. பேங்க்ல 10 லட்சம் பணம் போடணுமா? இல்லைங்க. வேற என்னடா வேணும்? என் தங்கச்சி இதே மாதிரி டயர் ஓட்டிக்கிட்டா கிழிஞ்சு போச்சு. புது டயர் வாங்கி தரீங்களா? உன் பேர் என்ன? டேவிட். இன்னையில இருந்து உன் பேர் டிராவிட். ஆசா, உன்னை கிரிக்கெட் ஆட்டத்துல சேர்த்துக்கிட்டா நீ கோழி பிடிக்கிற மாதிரி பந்த பிடிப்பியா? முடியாது. ஏன்னா பாலுக்கு ரெக்க கிடையாது. ஏய், ரெக்க இல்லாட்டாலும் பால் பறந்து வருதடா. பாஞ்சு பிடிக்கலாம்ல? இல்லையே, இத வீட்டுக்கு கொண்டு போய் குழம்பு வச்சு சாப்பிடுவேனே. அத முடியாது. ஏய், எடக்கு மடக்காவே பேசுறீ. உன் பேர் என்ன? பார்த்திபனா? இல்லைங்க, என் பேர் ரவி. சரி, என்ன தொழில் பண்ற? மேஸ்திரி. இன்னி இருந்து நீ ரவி மேஸ்திரி இல்ல, ரவி சாஸ்திரி. என்னடா கையில கரண்டி வச்சு கரகாட்டம் பாடிட்டு இருக்க? இப்படித்தாங்க என் பொண்டாட்டிக்கு அடிக்கடி கோபம் வருங்க. கோபத்துல அவ என்ன அடிக்க, என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க, என்ன ஓலன்னு சொல்லு. என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க. நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. இப்படியே தடுத்து தடுத்து தான் என் வாழ்க்கை ஓடிட்டு சரி, அது இருக்கட்டும். நாங்க உன்னை ஒரு கிரவுண்ட் கூட்டி போறோம். அங்க நாங்க உன்னை போடுவோம். அத இதே மாதிரி தடுப்பியா? தாராளமா தடுக்கிறேன். ஆனா என் பொண்டாட்டி கிரவுண்டுக்கு வராம நீங்க தான் தடுக்கணும். அம்மா அங்காள ஈஸ்வரி, 11 பேருக்கு 7 கீப்பர் கிடைச்சிட்டாங்க. இன்னொரு 4 பேர் கிடைக்கிறதுக்கு நீதான் நல்வழி காட்டணும். ஆஹா, மாப்பிள்ளை அந்த வெங்காயம் கூட அதே மாதிரி பொறுக்கிறாங்க பாப்போம். ஆஹா, ஃபீல்டிங்க்கு ஆள் இல்லன்னு ஏங்கிட்டு இருந்தவன் இந்த பிச்சைக்கார கோஷ்டி தான சரியான பாத்தீங்க. அப்படியே பிக்கப் பண்ணிக்க. 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட்.
உள்ளது. ஏப்பம்பட்டி டீம் எரிமலையா எகிரிக்கிட்டு இருக்கு. ஆப்பம்பட்டி டீம் பப்பரப்பான பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படியே போனா எப்படி? ஆலமட்டிய கல்யாண வீட்டுல களவாண்டு கொண்டாந்து கார்ல கட்டினா மட்டும் பத்தாது, ஆட்டத்துல ஜெயிச்சு காட்டணும். கேப்டன் கேப்டன் என்னையா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. என்ன விஷயம்? எனக்கே சொல்றதுக்கு வெக்கமா தான் இருக்கு கேப்டன். அப்ப போ. கேப்டன் கேப்டன் இருங்க கேப்டன். என்ன கேப்டன்? கட்டுன பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்க முடியல கேப்டன். நீங்க எரிகிற பால்ல என் பொண்டாட்டி பேரு கருப்பாயின்னு எழுதி எரிஞ்சு வச்சுங்களே, அப்படியே அந்த கட்டையால அடிச்சு பிச்சை போத்துறேன். அப்படியா? இந்த உடனே கிளம்பிடுறேன். எங்கடா கிளம்பிட்டா? கேப்டன், கோழி பண்ணையில 10 கோழி பறந்து போயிடுச்சான். உடனடியா பிடிச்சு கொடுத்தா ஸ்பாட் பேமெண்ட். எனக்கு 6 நாள் லீவ் வேணும். வேணும்னா லீவ் லெட்டர் தரேன். ஏய், இது என்ன பள்ளிக்கூடமா? எவனாச்சும் இந்த இடத்த விட்டு நகண்டிங்க மட்டையிலே பெண்ட கட்டிங்க. போடா போடா. இதுக்கு தான் தேங்காய் பொறுக்கிறது ஈத்தரமான பசங்களை எல்லாம் கொண்டு வந்து கிரிக்கெட் டீம்ல சேர்க்கப்படாதுன்னு சொல்றது. யார பார்த்து தேங்காய் பொறிக்கிட்டு சொல்ற? நீ ஒரு காலத்துல தேங்காய் தான் பொறிக்கிட்டு இருந்த. ஏதோ அல்வா கொடுத்து முன்னேறிட்டா பழசெல்லாம் மறந்துடுவீங்க. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பாப்பம்பட்டி அணியின் முதல் பேட்ஸ்மேன் இப்போது களத்தில் இறங்குகிறார். உங்க டீம் முகர கட்டியும். அண்ணா அவசரப்பட்டு அவுட் கொடுத்துட்டாங்கண்ணே. அவங்களுக்கு கேம்பே தெரியலண்ணே. கொஞ்சம் தள்ளி நில்லு. இங்க என்ன? இன்னும் கொஞ்சம் கரெக்டா அப்படியே நிக்கிறேன்னா நிக்கிறேன். மண்டையை கலக்கிறேன்டா நீ. ஏச்சி, அடிக்க சொன்னா பிடிச்சிட்டு வர்றியா கோழிய? குடிக்கிறவனா விட சொல்லு, ஆனா பிடிக்கிறத விடவே மாட்டேன். இன்னையான ஒரு கோழி பண்ணைய போய் 10 கோழியை பிடிச்சிருந்தனா காட்ல பேமெண்ட் கிடைச்சிருக்கும். ஒரு பிசினஸ் மேனை கடத்தி கொண்டு வந்து ஏமாத்துறீங்களா? என்ன வியாபாரம் பண்றீங்க? இது வந்து உனக்கு வியாபாரமா? பின்ன ஐயோ, போச்சு போச்சு. இதோட 2வது ஆளு. அதிகமா இருந்தாலும் என்ன செத்துருப்பான். யாரியா பந்து வீச போறீங்க? நிறுத்துங்க. பாப்பம்பட்டி அணியின் அடுத்த பேட்ஸ்மேன் வரவும். நம்ம ஊர் கௌரவம், மானம், மரியாதை எல்லாம் இதுக்குள்ள குடி இருக்குடா. இத ஒரு குலசாமியா நடத்திக்கிட்டு நீயாவது நம்ம ஊர் பெருமையை காப்பாத்து. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. ஐயா தர்மம் போடுங்க ஐயா. அம்மா பிச்சை போடுங்கம்மா. அம்மா அம்மா அம்மா. என்னடா ரன் எடுக்க சொன்னா பிச்சை எடுக்கிற? யோ, நீ எங்க கூட்டி வந்ததுல இருந்து உன் மேல எனக்கு பயங்கர கோவம்யா. என்னடா எல்லாரும் ரன்னுங்கிறாங்களே, அந்த சினிமாவை எனக்கு காட்டினியா? பாப்பம்பட்டி அணி மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. ஊர் மானத்தை காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் திரு ஏகாதசி அவர்கள் இப்போது களம் இறங்க போகிறார். என்ன அம்பிட்டு பண்ணி கிருன்னு இருக்காங்க? நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கிறாங்களோ? சமாளிப்போம். யோ, கிரீஸ் அங்க இருக்கியா? ஓ, என்ன தாட போறானோ? அம்மா தாயே அங்காள இன்ஜினி உன்னை நம்பிட்டாமா. சார் தூங்கிட்டா சார். ஏகாதசி, எடுத்துடுறா. எந்திரிக்கிற மேல வேலை வா, வேலை வா. வின் பண்ணிட்டேன். பொண்ணு கேட்க வரவா? என்ன? ஓ, நீங்க 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்க மாட்டீங்களாக்கு? லுக் கூட மாட்டீங்களாக்கு? உலக நடிப்படா சாமியோ. மேட்ச்ல ஜெயிச்சா நீங்க என்ன தருவீங்கன்னு நீ கேட்க, என்ன வேணாலும் தருவேன்னு சொல்லுங்க மாமா அப்படி நீ டபுள் மீனிங் டயலாக் அடிக்க. இந்த டக்கால்டி வேலையெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா கண்ணு? நான் வந்து காதலுக்கு கிளைமேக்ஸ்ல மரியாதை தரவன் இல்ல, காதலுக்கு முதல் மரியாதை தரவன். அதனால
கைய கொண்டா, நீயும் கைய கொண்டா. 2 பேரும் எக்கேடோ கிட்ட நாசமா போங்க.